இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லீச்சியை காமிக்கிறாங்க. ஒரு பார்லேருந்து போகும்போது அங்கே ஒரு பர்சன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோ ஃபூ தான் வந்து அவளை அங்கே காப்பாற்றுறான். நம்ம ஹீரோயின் நல்லா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா. வான்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ தான் சின்ன வயசில் வந்து தீப்பிடிச்சப்ப காப்பாற்றிருப்பான் போல். அது எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. மிஸ்டர் ஃபூ அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதும், நீ இப்படிலாம் என்னை வந்து கூப்பிட்டுட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையில்லாத ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு நீங்கள் இங்கவே இருங்க அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே இதுக்கப்புறம் நீ என்னை இங்கே இருக்க சொன்னேன்னா இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நீ தான் பொறுப்பாகணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேருமே ரெவன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அவளோட நிலைமையை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. நம்ம ஹீரோ நேற்று நைட்டு நீ என்ன வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்த, நீ வந்துட்டு ரொம்பவே எனக்கு கோஆப்ரேட் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது நடந்ததெல்லாம் நினச்சிட்டு. நீ வந்துட்டு இதை பற்றி வெளியே யாருக்குமே எதுவும் சொல்லக்கூடாது, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேசாமல் வந்துட்டு டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு போயிடும் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க வீட்டுக்கு கிளம்பி வரும்போது அவங்க ஃபேமிலி மொத்தமே அங்கே இருக்காங்க. அவங்க ஸ்டெப் மதர், நேற்று நைட்டு நீ எங்கே போன, நான் வந்துட்டு ரொம்பவே உன்னை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சிஸ்டர் வீமே அங்கே இருக்கா. அவள் நம்ம ஹீரோயின்ட்ட நேற்று நைட்டு என்னை விட்டுட்டு எங்கே போனீங்க, நான் வந்துட்டு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பட் நீங்கள் இல்லவே இல்லை, நீங்கள் என்ன யார் கூடயாச்சும் போய் வந்து நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணீங்களா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஃபூமே அங்கே வந்துடுறான். அங்கே அவனை பார்த்துட்டு, என்ன பிரதர் நேற்று நைட்டு நீங்களுமே வந்துட்டு வரல வீட்டுக்கு, இப்போ தான் வந்துட்டுருக்கீங்க, ரெண்டு பேரும் என்ன சேர்ந்தா இருந்தீங்களா, ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதாச்சும் நடந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்குறா. உண்மையிலே வியோட பிரதர் போல அவன். அப்போ நீ தேவையில்லாத பேச்சை பேசிகிட்டு இருக்காதான் அவன் கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயின் எனக்கு இப்போ டயர்டாக இருக்குது, நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அங்கே ரூமில் போயிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வர்றான். நம்ம ஹீரோயின்ட்ட மெடிசன்லாம் கொடுத்துட்டு, மெடிசனை நீ போட்டுக்கோ, நீ தேவையில்லாமல் வந்துட்டு எதுக்கு பப்ளிக் ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், நம்மளுக்குள்ள நடந்தது அப்படின்றத கேட்டதும் கிடையாது, நான் இப்போ மெடிசன் போட்டுக்கிட்டேன், உங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோட்ட நீங்கள் என்னை வந்து சின்ன வயசில் தீயில வந்து காப்பாற்றினீங்க இல்லையா, அப்போ இருந்தே எனக்கு வந்துட்டு உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ. சரி ஓகே, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காத, வா மொதல் இதை வந்து கவர் பண்ணியிருக்க வேண்டானே, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எதுக்கு நீ வந்து காமிச்சிக்கிட்ட அப்படின்றத சொல்லிட்டாங்க. மெடிசன் போட்டு விட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயினுமே ரொம்ப அப்படியே பாசமாக பார்த்துட்ருக்கா. நீ வந்து இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நடந்துக்கோ, அதான் வந்துட்டு எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது அவங்க சிஸ்டர் அங்கே வெளியே இருந்து, என்ன பிரதர் உள்ளே போயிட்டு வரீங்க அப்படின்றத கேட்டதுமே, இப்போ எதுக்காக நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன பாக்கெட் மணி வேணாமா, அதனால தான் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிறியான்னு சொன்னதும் அவள் பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே இங்கே கிளம்பி வர்றா. எல்லாருமே ஒரு பார்ட்டிக்காக கிளம்புறாங்க போல். நம்ம ஹீரோயின் நல்லா கவர் பண்ணிட்டு வர்றா. அப்போ அவங்க சிஸ்டர், எதுக்காக நீங்கள் இப்படி வந்துட்டு இருக்கீங்க, இந்த தழும்போது ஷாவுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காகவா அப்படின்றத கேட்டதும், அதை கேட்டுட்டு அங்கே வந்து அவங்க அம்மாவுமே எப்படி வந்துச்சு அப்படின்றத கேட்குறாங்க. நம்ம ஹீரோ அவள் வந்து அங்கே அளவுக்கு அதிகமாக நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டால, அதனால் அவளுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ரெண்டு பேர் தான் சிஸ்டர் பிரதர், பட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அவளுக்கு இருக்கா, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவங்க அப்பா, நீ வாய மூடிட்டு பேசாமருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, உனக்கு டயர்டாக இருந்தால் நீ வீட்டில் இருமா, ஃபூ வந்து உன்னை கேர் பண்ணிக்கிறட்டும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு போயிட்டு அங்கே மெடிசன்லாம் போட்டுட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ உள்ளே வந்ததுமே வேகமாக கவர் பண்ணிக்கிறா. ஏன்னா வந்துட்டு நான் புதுசாக பார்க்க போகிறேன், எல்லாம் தான் பார்த்தாச்சுல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவன் மெடிசன் போட்டு விட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் அவனோட கையில் வந்துட்டு அடிப்பட்ட அந்த தழும்பை பார்த்துட்டு, நீங்கள் எதுக்காக இப்போ வரைக்கும் இதுக்கு மெடிசன் போட்டுக்கல அப்படின்றத கேட்டதுமே, எனக்கு அது பெருசாக தோணலை, ஆனால் வந்துட்டு உன்னோட பாடியில் எந்த ஒரு தீக்காயமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினை காப்பாற்றும் போது தான் இந்த மாதிரி தீக்காயம் அவனுக்கு ஆயிருக்கும் போல். நம்ம ஹீரோயின்ட்ட, நீ எப்பயுமே வந்துட்டு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அவனோட வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. நீ வந்துட்டு நைட்டு என்கிட்ட நடந்துக்கிட்ட விதத்தை எப்பயுமே என்னால் மறக்க முடியாது அப்படின்றத சொல்கிறான். நீ என்கிட்ட அப்படி வந்து நெருங்கி வராமல் இருந்திருந்தேன்னா ஒருவேளை நானுமே அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன், பட் வந்து நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாலும் நீ வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான பொண்ணு கிடையாது, நீ ரொம்ப வீக்காக தான் இருந்த, என்னால் அதுவுமே முடிஞ்சிருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அவனோட வேர்ட்ஸை கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. அங்கே வந்து வேலை பார்க்குறவங்க இது எல்லாத்தையுமே கேட்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு வேமா அவங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இதை நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்ருக்கா. அவங்க அம்மா தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோவை இவன் வந்து உன்னோட பிக் பிரதர்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லே அவங்க அம்மா வந்து தீயில வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே இவங்களோட அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து மேரேஜ் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நினச்சிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா.
ஹீரோயின் அங்கே கிளம்பி வந்துட்டுருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ நீ எங்கே போகிற அப்படின்றத கேட்டதும் நான் ஷாவை மீட் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே சரி வா நானே கூட்டிகிட்டு போய் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதெல்லாம் தேவை கிடையாது நானாக போய்க்கிறேன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. அப்போ அங்கே அந்த மெய்ட் வந்துட்டு உள்ளே யார்ட்டையோ கால் பண்ணி யங்லேடியை வந்துட்டு மாஸ்டர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டுருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் நான் வந்து போய்க்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன புரியாதான்னு கேட்கும்போது உன்கிட்ட வந்துட்டு காசு எங்கே இருக்குது டாக்ஸி கொடுக்குறதுக்கு, உனக்கு காசே கிடையாது, எல்லா பேங்க் அக்கௌண்ட்டையும் நான் தானே வந்துட்டு பார்த்துட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். அவகிட்ட நீ அந்த ஷாவை வந்து மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றத சொன்னதும் அதை எதுக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் நான் வந்து சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, நான் ஒன்றும் இந்த வீட்டோட உண்மையான பையன் கிடையாது, எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு எல்லா உரிமையுமே இல்லை. ஸோ வந்து ஆனால் என்னோட சிஸ்டருக்கு வந்துட்டு எல்லா ரைட்ஸ் இருக்குது. ஸோ வந்து போட்டி போட்டால் நீங்கள் 2 பேரும் தான் போட்டி போடணும். அதனால் நீ வந்துட்டு பேசாமல் அவளுக்கு வந்துட்டு விட்டு கொடுக்குறது தான் உனக்கு நல்லது, ஷாவோட மேரேஜ் அவளுக்கு வந்துட்டு நடக்கணும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. நீ என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா நேற்று நைட்டு உன்னோட சிஸ்டர் வேணும்னே தான் எனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் வந்து ஊற்றி கொடுத்தாலாம், அதுக்கப்புறம் நீ என்னை வேணும் நீ உனக்கு யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்றத சொன்னதும் நீ எப்படி வேணாலும் யோசிச்சுக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. அதுக்கப்புறம் அவள் அதை நினச்சே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அங்கே போயிட்டுருக்கா. அந்த டயத்தில் அங்கே ஒரு கார் வந்து அவன் முன்னாடி நிற்கிது. அங்கே ஷாவ் தான் வராரு. வா நம்ம 2 பேரும் போய் பேசலாம் அப்படின்றத சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. மேரேஜை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. அவருக்குமே நம்ம ஹீரோயின் மேலே வந்துட்டு ரொம்ப லவ் போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் கண்டிப்பாக வந்து இதை யோசிச்சு முடிவு பண்ணுறேன்னு சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கால் பண்ணிடுறான். நான் வந்துட்டு உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ உடனே கிளம்பி வா, இல்லைன்னா உனக்கு என்ன நடக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு மிரட்டான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுமே அங்கே ஷாவோடு சேர்ந்து வர்றாங்க. 3 மினிட்ஸ் நீ லேட்டாக வந்திருக்கு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஷாவுமே நீ வந்துட்டு நான் சொன்னதை பற்றி யோசிச்சுப்பாரு, நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது உனக்கு என்ன சொன்னால் புரியாதா, நான் தான் சொன்னேன்ல அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் இதை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னதும் நான் ஏன் பேசக்கூடாது, நம்ம 2 பேத்துக்குள்ள நடந்தது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுற மாதிரி பேசினதும் நீங்கள் என்ன என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, என்னை மிரட்டி பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்படி கிடையாது, ஷாவோட லைஃப்பில் வேறு ஒரு பொண்ணு இருக்கா இதுக்கு முன்னாடி அப்படின்றத சொன்னதும் என்னோட லைஃப்லையும் தான் வேறு ஒரு பர்சன் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் கண்டுக்காமல் அவள் பாட்டு போயிடுறா. அங்கே வந்து வீட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஷாவை போய் அவள் எதுக்கு தனியாக மீட் பண்ணி பேசிட்டு வந்திருக்கா, அவள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவளே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாளோமா அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது அவங்க பிரதர் டீமே நீங்கள் தான் இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பேசுங்க, உங்கள் அப்பா காதில் விழுந்துடாமன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் மேலே இருந்து அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு, சொத்துக்காக இப்படிலாம் அலையிறாங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் அங்கே ரூமில் போயிட்டு எதையோ தேடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து நீ இதை தானே தேடிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் நீங்கள் முதல் தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கும்போது நான் என்ன சொன்னேன், ஷாவை வந்து நீ மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா, வீ கூட தான் மேரேஜ் நடக்கணும்னு சொன்னதும் நீங்கள் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, அது என்னோட பர்சனல் மேட்டர் அப்படின்றத சொன்னதும் நான் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா உண்மைகளையும் ஷாவிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் எப்படி என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ நான் தான் உன்ட்ட சொன்னேன் ஷாவோட லைஃப்பில் வேறு ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்றத நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்னு கேட்டதும் என்னோட லைஃப்லேயும் தான் மேன் இருக்காங்க அப்படின்றத சொல்லி கேட்டதுமே நான் ஷாவிட்ட போய் அந்த மேன் நான் தான் சொல்லவா அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. இப்படி இவன் கூட வந்து நம்மளை மிரட்டானேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்து கவலைப்படுறா. நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அவனோட ரூம்க்கு வர்றா. வந்ததுமே அவனோட ட்ரெஸ் எல்லாமே அங்கே அன்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து லவ் பண்ணாத ஒரு பர்சனை போய் எதுக்கு மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு அவன் கேட்டதுமே அப்படிலாம் கிடையாது, நான் ஷாவை வந்து ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவில் அங்கே கிஸ் பண்ணிவிட்டு நீ இப்போவுமே வந்துட்டு அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறியா அப்படின்றத கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டுருக்கா. அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. உன்ட்ட இதுக்கப்புறம் பேசி பிரோஜனம் இல்லை, அடல்ட்ஸ்க்கான தேவையான பொருள் என்னன்னு உனக்கு தெரியல, அதை போய் நீ வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடாம அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே வாங்கிட்டு வரும்போது அப்போ அங்கே ஷீன்ற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து வர்றா. நம்ம ஹீரோயினோட கையில் அந்த மாதிரி பொருளை பார்த்துட்டு நீ என்ன வந்து பண்ணிகிட்ருக்க, யாருக்காக இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும் நான் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது, நான் அடல்ட் ஆகிட்டேன், ஸோ வந்துட்டு எது வேணாலும் நான் வாங்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. என்னோட பிரதர் என்னோட பர்த்டேக்காக சூப்பரான பார்ட்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, நீ வா அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கஷ்டமாயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் தன்னோட பர்த்டேக்காக கிஃப்ட் வந்து கேட்டிருப்பா போல். ஆனால் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ நீ என்ன சின்ன பிள்ளைய அவனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருக்கான். இப்போ அதை நினச்சிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட வா நீயுமே பார்ட்டிக்கு அப்படின்றத சொன்னதும் நான்லாம் வரல அப்படின்றத சொன்னதும் நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு அவள் வம்ப பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே ஷவுமே இருக்கான். எல்லாருமே சேர்ந்து அங்கே 2 ஆர்டர்
சிலர் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை வந்துட்டு இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காகவே வேணும்னே அங்கே வந்துட்டு அங்கே ஷவுட்டை வச்சு ஒரு பர்சனை வச்சு கொஸ்டின் கேட்க விடுறாங்க. ஏன்னா உன்னோட ஃபியான்ஸே வந்துட்டு எப்படிப்பட்ட பொண்ணு, 2 பேத்துக்கு நடுவில் என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும், நீ இப்படி பேச்செல்லாம் பேசாத அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஷாவ் வந்து ஸ்டாப் பண்ணுறான். அப்போ அங்கே அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, என்ன சொல்லிட்டு இருக்க, அப்புறம் ஏன் இவன் அடல்ட்டுக்கு தேவையான அந்த திங்ஸை போய் வாங்கிட்டு வந்தா மெடிக்கல்ல இருந்து அப்படின்றத கேட்டதுமே ஷாவ் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன சொல்லிட்டு இருக்காங்க லீச்சி, நீ உண்மையிலே வாங்கினியான்னு கேட்டதும், ஆமாம் நான் வாங்கினேன், என்னோட பிரதர் தான் எனக்கு வாங்க சொன்னார் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிருது. எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறாங்க. பிரதர் எதுக்காக சிஸ்டர்கிட்ட போய் வாங்க சொன்னான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறான், ஒருவேளை உனக்காக தான் ஷீயாவே ரொமான்டிக் நைட் எது ஏற்பாடு பண்ணியிருக்கானோ என்னமோன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, நீங்கள் வாங்குறதா இருந்தால் நீங்களே வாங்கியிருக்க வேண்டானே, உங்கள் சிஸ்டரை விட்டு எதுக்காக வாங்க சொன்னீங்க அப்படின்றத சட்டி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண போகும்போது அங்கே ஷாவ் வந்துட்டு, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணாத, உனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்றத சொல்கிறான். சரி நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்லேருந்து வெளியே வரும்போது அந்த ஷீமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ, நீ எதுக்காக உன்னோட ஃப்ரெண்டை வச்சு இப்படி கொஸ்டின்லாம் அவளை பார்த்து கேட்க வச்சுட்ருக்கு அப்படின்றத கேட்டதும், அப்படி கேட்டால் தானே வந்துட்டு அவள் அசிங்கப்பட்டுட்டு அந்த ஷாவ் வேணான்னு சொல்லுவா, ஸோ வந்துட்டு உன்னோட சிஸ்டருக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகும், இதனால் நம்மளுக்கும் பிரோஜனம் இல்லை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாயிட்டுருக்கு, யாருமே நம்பிக்கை இல்லாமல் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்போ சரி ஓகே என்னோட பர்த்டேக்காக நீ என்ன கிஃப்டெல்லாம் வாங்கியிருக்கேன்னு கேட்டதும், நான் எதுவும் வாங்கலை, எனக்கு மூடே அப்செட் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே அவளுமே அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் அவன் அங்கே பார்த்துட்டு, நீ இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருந்தேல கேட்டையில இதே வேலை தானே உனக்கு கேட்டதும், நான் ஒன்றும் வேணும்னே வந்து கேட்கல, நான் வரும்போது நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சரி வா நான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும் நானே போய்கிட்டேன்னு சொல்லிக்கிறா. அந்த இடத்துக்கு அங்கே ஷாவ் வந்துட்டு, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும், நான் வந்து கூட்டிகிட்டு போய் அவளை என்னோட சிஸ்டர் தானே, இன்னும் உனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகலை அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஹீரோ, நான் வந்து வாங்கிட்டு வர சொன்ன பொருள் எங்கே அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோயின் கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அவன், என்ன ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்திருக்க, இதான் உனக்கு பிடிக்குமா அப்படின்றத கேட்டதும், இந்த மாதிரி பேச்செல்லாம் நீங்கள் பேசாதீங்க, என்னோட கார்டை கொடுங்க அப்படின்றத சொன்னதும், ஓ நீ வந்துட்டு என்கிட்ட கொஸ்டின் வேறு கேட்பே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் லைட்டாக வந்து பிடிச்சதுமே எனக்கு ஹர்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத அவ சொன்னதும், ஓ உனக்கு இப்போ ஹர்ட் வேறு ஆகுதா, அன்னைக்கு நைட் ஆனால் நீ இந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோயின், நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்கிறா, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் டிரைவரை வீட்டில் ட்ராப் பண்ண சொல்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட, நான் வந்துட்டு டிரைவிங் கற்றுக்கணும், ஸோ என்னோட ஐடி கார்டு எனக்கு வேணும் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க ஸ்டெப் மதர், நீ வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்கம்மா, உன்னால் வந்து டிரைவிங்லாம் கற்றுக்க முடியாது, நம்ம வீட்டில் தான் டிரைவர் இருக்காங்களே, கூட்டிகிட்டு போய் உன்னை ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, வீ வந்து என்னை விட சின்ன பொண்ணு, ஆனால் வந்து எல்லாம் அவள் பண்ணிட்டு இருக்கா, என்னால் ஏன் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், வீ வந்து ரொம்பவே டேலண்ட் ஆனவன், ஆனால் நீ அப்படி கிடையாது, அடிக்கடி உட முடியாமல் போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் அப்படியா நினைக்கிறீங்கன்னு கேட்டதும் அதை கேட்டுட்டு அவருக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியலை. அப்போ என்னோட ஐடி கார்டாச்சும் எனக்கு வேணும்ப்பா அப்படின்றத சொன்னதுமே, உன்னோட ஐடி கார்டு வந்துட்டு யார்கிட்ட இருக்குது அப்படின்றத கேட்டதும், ஃபூதா வச்சுருக்கான்னு சொன்னதும், ஒன்றுட்டே வந்து எதுக்கு அவளோடது இருக்குன்னு சொன்னதுமே, நீங்கள் தான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எங்கள் பேரில் மாற்ற சொன்னீங்களே, ஸோ அதுக்காக தான் நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். ப்ராப்பர்ட்டிஸை மாற்றிட்டியா, ஷாவோட அவளுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு சொன்னதும், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணியாச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா ஃபூ வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்குவான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அவங்க அம்மா ஹீரோட்ட எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் அவள் பேரில் மாற்றி வச்சிருக்க அப்படின்றத சொன்னதும், ரொம்பலாம் இல்லைம்மா கொஞ்சம் தான் அப்படின்றத சொன்னதுமே, ஃபஸ்ட்டு நம்ம எப்படியாச்சும் ஒரு வழி பண்ணணும், இல்லைனா வீக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும், அவங்க பாட்டி வேறு வர போகிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு அவளை தான் ரொம்ப பிடிக்கும், எல்லாத்தையுமே அவள் பேரில் மாற்றிட்டா நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அதை எல்லாத்தையுமே கேட்டதுமே நம்ம ஹீரோ, நீ என்ன எல்லாத்தையுமே கேட்டுட்டியான்னு சொன்னதும், ஆமாம் நான் கேட்டுட்டேன், இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு ஒரே ஒரு சிஸ்டர் தானே, நான் யார் அப்படின்றத சொல்லி கேட்டதுமே கரெக்டாக சொல்லிட்டுருக்கா, அவள் தான் என்னோட சிஸ்டர், நான் ஒன்றும் உன்னோட பிரதர் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஏன்னா அன்றைக்கி நைட்டு வந்து நீ தானே எல்லாமே வந்து வேணுக்குனே பண்ணி என்னோட மேரேஜை வந்து ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க அப்படின்றத கேட்டதும், ஆமாம் நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், நான் தான் பண்ணேன், ஆனால் அன்றைக்கி நைட்டு நான் ஒன்றை ஸ்டாப் பண்ணலை, நீ தான் என்ன ஸ்டாப் பண்ணேன், ஆனால் ஒரு விஷயம் சொல்லவா, நீ ரொம்ப வீக்காக இருக்கப்போ தான் எனக்கு ரொம்ப ப்ரிட்டியாக தோணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இல்லாமல் நான் சொன்னதை மீறி ஏதாச்சும் பண்ணேன்னா இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னா உன்னோட பாட்டியால் இதை தாங்கிக்க முடியுமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின், தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணிடாத, நீ என்ன சொல்கிறியோ நான் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், நான் என்ன நினைக்கிறேனோ எல்லாத்தையுமே நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பாட்டி அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட, என்னாச்சு திடீர்னு நீ ஏன் இப்படி உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்றத சொன்னது, எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு பாட்டி அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ பாட்டி, ஷாவ் வந்து ரொம்பவே நல்ல பையன்மா, நீ வந்துட்டு அவனை லைக் பண்ணினா கண்டிப்பாக நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவேன், 2 பேருமே சந்தோஷமாக வாழலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாவோட ஃபேமிலியுமே அங்கே மேரேஜை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு அங்கே வீக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு.
பிரதரை காணமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே சில வந்து எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த ஷாவ் வந்து நம்மகிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சிருக்காரு. அவருக்கு வந்துட்டு அப்ராட்ல படிக்கும்போது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு பேபி பாயுமே பிறந்திருக்கான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அப்படின்னா நீங்கள் மறைச்சு மேரேஜ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கோமாயிட்டு போனதுமே அங்கே ஷாவோட ஃபேமிலியுமே ரொம்ப வந்துட்டு கவலையாயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போகும்போது ஹீரோ அங்கே வேகமாக வந்துட்டு பார்த்தேல ஷாவ் வந்துட்டு ரொம்ப மோசமானவன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு எனக்கு ஒன்றும் அதை பற்றி கவலை கிடையாது. அவனோட லைஃப்பில் யார் இருந்தால் என்ன, நீங்கள் வேணும்னே தானே இந்த மேரேஜ் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க, உங்கள் சிஸ்டருக்கு எல்லாம் கிடைக்கணும்னு சொன்னதும் அப்படின்னா தானே என்ன ரூட் வந்து கிளியர் ஆகும், நீ என் சைடில் இருந்தால் தானே எல்லாமே வந்துட்டு நான் நினச்ச மாதிரி நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ஹக் பண்ணிக்கிறான். அப்போ அங்கே ஷாவ் அதெல்லாம் பார்த்துட்டு ஷாக்காகி போயிருக்கான். அங்கே வீமே அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகிடுறான். பிறகு அவங்க அம்மாட்ட வந்துட்டு இந்த விஷயத்த சொன்னதும் கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா நீ வந்து அமைதியாக பேசு, உன்னோட அப்பாவோட காதில் விழுந்துச்சுன்னா நிலைமையை வேற மாதிரி ஆயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோங்க வந்து ஆமாம் நான் அவளை ஹாக் பண்ணேன், அவள் என்னோட சிஸ்டர் தானே, எனக்கு ஏன் அந்த ரைட்ஸ் கூட இல்லையா, ஏன் உனக்கு ஜெலஸ் ஆகிட்டுருக்கா, இப்படி சின்ன பிள்ளை மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா, அம்மா போய் வேலையை பாரு அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். என் ரூமில் போயிட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அங்கே வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து அங்கே ஷாவோட சாப்பிட்ருப்பாங்க போல். நம்ம ஹீரோவுமே அங்கே இருந்திருக்கான். அவன் ரொம்ப ஜெலஸாக ஃபீல் ஆகிட்டுருக்கான். அதையுமே நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணியிருக்கா. இப்போ அவங்க பாட்டி நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு ஷாவை பிடிச்சிருந்தா நீ வந்துட்டு என்கிட்ட உண்மையை சொல்லிடு, நான் வந்து கண்டிப்பாக உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடுறேன், அவனுக்கு குழந்தை இருந்தால் என்ன அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பாட்டி எனக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நான் பிறகு உங்கள்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்காக நம்ம ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப அங்கே உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு நிறைய பர்சன்ஸ்லாம் வர வச்சுருக்காங்க. அவங்க ஸ்டெப் மதர் வேணும்னே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா பர்சன்ட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வேணா அவள் வந்துட்டு வேற ஒரு பர்சனை வந்து மேரேஜ் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஷாவ் அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து உண்மையிலே ரொம்ப உன்னை லைக் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் உன்னோட பிரதரோட சேர்ந்து ஹக் பண்ணதை நான் பார்த்தேன்னு சொன்னதும் அவர் என்னோட பிரதர் தானே, ஹக் பண்ணுறதுல என்ன தப்புன்னு சொன்னதுமே எனக்கு நல்லாவே தெரியும் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இந்த விஷயம் மட்டும் உன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நடக்கிறதே வேறையாயிரும். வாரில் வந்து உன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட பர்சனுக்கு நிலைமை என்னாச்சுன்னு தெரியல, அவங்க ஃபேமிலியே வந்துட்டு டோட்டலாக பேங்க்ராப்ட் பண்ணி விட்டுட்டாரு, உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். அவங்க சிஸ்டர் வி அதை எல்லாமே பார்த்துட்டு அங்கே பிரதருக்கு கால் பண்ணிடுறா. உங்களோட லவ்வரை வந்துட்டு ஷாவ் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுவான் போல், நீங்கள் ரொம்ப உங்கள் சிஸ்டர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்கள் கிளம்பி வாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அவன் நம்ம ஹீரோயின்ட்ட வாங்கிட்டு வர சொன்ன அந்த பாக்ஸை வந்து வச்சு பார்த்துட்டே இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.